ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஜோம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் த டெட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியே சிங்கிளா இருக்கிற பசங்களுக்காக இந்த அனிமேவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த அனிமே வேற லெவலில் சூப்பராக இருக்கும். பட் சில இடங்கள்ல மட்டும் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் உங்களுக்கு புரியுற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோம் 100 சீசன் 1 எபிசோட் 1. அச்சோ, ஊர் ஃபுல்லா ஜாம்பிஸ் வந்துடுச்சு, ஓடணும் அப்படின்னு சொல்லி செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். பாக்குற இடம் ஃபுல்லா டெட் பாடிஸ் ரத்தம் தெரிக்குது. மொத்த சிட்டியுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த எல்லா ஜாம்பிஸ் கிட்ட இருந்தும் ஒரே ஒருத்த மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். பட் அவனையுமே ஜாம்பிஸ் நாலா பக்கமும் சுத்து போட்டுருக்கு. பார்த்தா இப்படி ஒரு ஜாம்பி மூவியை நம்ம ஹீரோ டிவியில பார்த்துட்டு இருக்கான். என்னோட லைஃபையும் ஆஃபீஸையும் கம்பேர் பண்ணும்போது அந்த படத்துல இருக்கிற ஹீரோ லைஃப் உண்மையிலேயே ஜாலி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இது ஜாம்பிஸ்க்கு நடுவில் வாழ்றது ஜாலியா அப்படின்னு தான் நமக்கு தோணும். படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே தூங்கி விழுந்துருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஆசைப்பட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில போய் ஜாயின் பண்றான். என்னோட பேர் ஆக்கியோட்டு, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்ல போய் எல்லாரும் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றாங்க. பெரிய பெரிய கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கனவோட அங்க உள்ள வரான். மிஸ்டர் டெண்டோ, இதுதான் உங்களுக்கான டெஸ்க், உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சிஇஓ சொல்றாரு. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ தெரியாம எடுத்துட்டாவும் சாரிங்க நம்ம ஹீரோ புக் எடுத்து கொடுக்கும்போது அவ ஃபேஸை பார்த்தா ரொம்பவே அழகா இருக்கா. சோ அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு கிரஷ் ஏற்படுது. ஓ ரொம்ப தேங்க்ஸ், என் பேரு சவரி ஓட்டோரி, நான் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், என்னோட டேபிள் அதோ அங்கதான் இருக்கு, எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. ஃபர்ஸ்ட் டே ஒர்க் முடிஞ்சு எல்லாரும் டின்னருக்காக பார்ல போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ வந்திருக்காங்கிறதுனால ஒரு வெல்கம் பார்ட்டியே நடக்குது. அப்ப ஸ்கூல் எங்க படிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. நான் இந்த இடத்துல படிச்ச நம்ம ஹீரோ சொல்றான். பிளேயரோ நீ அப்படின்னு கேட்கவும், நான் காலேஜ் படிக்கும் போது ரக்பி டீம்ல இருந்தேன், பட் ஜிம்முக்குலாம் பெருசா போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே ஆப்போசிட்ல ஆடிட்டோரியம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவகிட்ட என் லவ் சொல்லணும்னா நான் தகுதியானவன் ப்ரூவ் பண்ணணும். என்னோட ஒர்க்ல நான் சாதிச்சு காமிச்சிட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒரு முடிவு எடுக்கலாம். கைஸ், என்னோட வெல்கம் பார்ட்டியை எவ்வளவு பெருசா செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது டின்னர் முடிஞ்சது, வாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடி கார்டை போடுவோம். என்னோட ஃபர்ஸ்ட் டேவே நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஒர்க்கை சீக்கிரம் 5 நிமிஷத்துல முடிச்சிடணும்னு ஒருத்தன் சொல்றான். ஆஃபீஸ்லேயே நம்ம ஹீரோ தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில இருந்துச்சோம் அப்படியே வேலையா கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். நான் டின்னர் வாங்கிட்டு வரேன்னு ஒருத்தர் போறாரு. அதுக்குள்ள டின்னர் வந்துச்சா நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கே வந்திருக்கான். செம டயர்ட்ல நம்ம ஹீரோ அப்படியே தூங்குறான். அடுத்த நாள் காலையில அலாரம் அடிக்குது. வேலைக்கு போகணுமா? இல்ல, நான் ஆசைப்பட்ட ஒர்க்குக்கு தான் நான் போயிருக்கேன். இப்படி எடுத்த உடனே எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது, என்னால முடியும், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் என்ன தடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீரப்பாகி திரும்பவும் வேலைக்கு போறேன். ஹலோ எப்ரிவான், உங்க கூட ஒர்க் பண்றதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சீரப்பா போறான். ஆனுவல் லீவா? ஆமா, அதெல்லாம் அந்த கம்பெனில உண்டு, ஆனா யாரும் யூஸ் பண்ணி தான் நான் பார்க்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. 10 பேர் வீட்டுக்கு போகாம இங்கேயே தங்கி இருக்காங்க. உன்னை விட அதிக சேலரி நான் வாங்குறேன், இதை கூட பண்ண மாட்டேன். நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அதுல உங்க டீம் மேனேஜர் உங்களை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். அவன் திட்டத்தை பார்த்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டு ஓடுறா. எங்க போறா, ஒழுங்கா எனக்கு ஒர்க்கை முடிச்சு தந்துட்டு போ அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ 2வது வருஷம் காமிக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம நம்ம ஹீரோ இருக்கான். அப்பவோ கால் பண்ணி ஆபீஸ் வர வச்சு வேலை வாங்குறாங்க. கடைசியா நான் எப்ப குளிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி, ஒரு வாரம் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட்டாச்சும் வீட்டுக்கு போலாமே நம்ம ஹீரோ நினைச்சா. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டிய வரல, சோ நீ பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் போறாரு. இந்த பையா வர எதுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னு அவர் திட்டிட்டு வேற போறாரு. மிஸ்டர் டெண்டோ, நீங்க லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி தெரியல, இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுட்டோரி நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்குறா. இவ்வளவு ப்ரெஷருக்கு நடுலையும் இவா ஒருத்தியோட ஹெல்ப்னாலதான் ஏதோ இங்க சர்வை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓட்டுட்டோரி ரூமுக்கு வா, ஒரு ஒர்க் இருக்குன்னு சிஇஓ கூப்பிடுறாரு. சிஇஓ ஆடிட்டோரிய ஒரு ஸ்டெப்னியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட கிரஷ அந்த சிஇஓ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுப்பா வந்தாலும் நம்ம ஹீரோவால ஒண்ணும் பண்ண முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வரதுக்கு பேசாம வேலையை விட்டு நின்றுலாமா? ஆனா இதுக்கப்புறம் நான் போய் புது ஜாபை எங்கன்னு தேடுவேன். எப்படியும் இன்னொரு கம்பெனி போனாலும் அங்கேயும் இதே மாதிரி தான் ப்ரெஷர் இருக்கதான் போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஒரு போஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு ஓ சாரிங்க அப்படின்னு போஸ்ட் பாக்ஸுக்கு சொல்றான். இப்போ 3வது வருஷம் காமிக்கிறாங்க. அந்த நடக்க போற ஷோல விஐபியோட பொண்ணோட பேரையும் சேர்த்து லிஸ்ட்ல போட்டு ஏன்னா அந்த பொண்ணுக்கு பர்த்டேவான்னு சொல்லுவோம். சார் ஆனா லாஸ்ட் மினிட்ல எப்படி சொன்னான்னு கேட்க உங்களை விட்டான் வேற நிறைய கம்பெனிஸ் இருக்கு, பண்றியா இல்லையான்னு மிரட்டவும் சரி சார் நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இதுவே ஆல்ரெடி 5 தடவை ஒர்க்கை கரெக்ஷன் பண்ணி தான் திரும்ப ஓகே பண்ணிருக்காங்க. இப்போ திரும்பவும் அதை ஆல்டர் பண்ணணுமா நம்ம ஹீரோ கடுப்பா இருக்கு. மேனேஜர் ஆல்ரெடி ஒருத்தர் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவன் வேலையே கடுப்பா வருது. இந்த பேரிகேட் மட்டும் இல்லைன்னா நான் அந்த ட்ரெயின்ல குதிச்சு சேர்த்திருக்கலாம், நாளைக்கு வேலைக்கு போக தேவையில்ல அப்படின்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒர்க்கருக்கு நடக்கிற அபியூஸ் எல்லாத்தையுமே டிவில போட்டு நியூஸ் போட்டுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ நமக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் காமிச்ச சீனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டிவியை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ தூங்குறான். நம்ம ஹீரோக்கு அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கணுங்கிறது தான் ஆசை. டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஏதோ ரோபோட் மாதிரி கிளம்புறான். வேலையை விட்டுறணும் நம்ம ஹீரோக்கு தோணுனாலும் இதை விட மற்ற வேலைகள் கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் இது எனக்கு பிடிச்ச வேலை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பார்த்தா சைக்கிளோட பார்க்கிங் ஏரியாவுக்கு துட்டுக்கிட்ட மறந்துட்டேன்னா சரி பில்டிங் மேனேஜரை போய்
போய் பார்ப்போம். பில்டிங் மேனேஜர்கிட்ட இதை பத்தி பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மேனேஜரை தேடி போய்கிட்டு இருக்கா. ஹலோ எஸ்கியூஸ் மீ, நான் பார்க்கிங் ரெண்ட் கேட்ட வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். கதவு ஓப்பனா இருக்கு. உள்ள போய் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த மேனேஜர் அவன் வைஃபை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்து ரியாக்ட் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. பார்த்தா நம்ம ஜாம்பியா மாதிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவோம். டக்கு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ போற வழி ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்கு. அச்சோ இப்படியே போனா எனக்கு வேலைக்கு லேட் ஆயிருமே. நம்ம ஹீரோ ஓடும்போது ஒருத்தி கதவை திறக்கிறா. அவ்வளவு ஜாம்பி தான். நம்ம ஹீரோக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வருது. நான் வேலைக்கு குயிக்கா போயாகணும், லேட் ஆயிடுச்சுதான், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப மாடிக்கு ஓடும் போதுதான் ஒரு நிமிஷம், மொத்த சிட்டியும் பிரச்சனையில இருக்குன்னா அப்படின்னா நான் இன்னைக்கு வேலைக்கு போக தேவையில்லை, நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியா கத்துறான். கடைசியில ஒரு வழியா இன்னைக்கு எனக்கு வேலைக்கு லீவு கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா இப்போ திரும்பவும் அவன் அபார்ட்மெண்ட்டுக்கே மேல போறான். ப்ளூ கலர்ல இருக்கு, இலைகள்லாம் பச்சை கலர்ல இருக்கு. இத்தனை நாள் வேலையில இருந்த ஸ்ட்ரெஸ்ல இது எதையுமே நான் கவனிக்க மறந்துட்டேன். இந்த வேர்ல்டு எவ்வளவு பியூட்டிஃபுல் ஆனதுங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஆபீஸ்ல துரத்துறது ஒரு பிரச்சனையே இல்லை, எனக்கு இன்னைக்கு வேலைக்கு லீவு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ மொட்டை மாடியில போய் ஹாப்பியா படுத்து கிடக்குறான். இந்த 3 வருஷத்துல நம்ம ஹீரோனோட வேலை ஸ்ட்ரெஸ்னால நிறைய விஷயங்களை செய்யாம விட்டுட்டான். வீட்லயே உட்காந்து படம் பார்க்கலாம், வெளியே சுத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது மிஸ் ஆடிட்டோரி ஞாபகம் வருது. மிஸ் ஆடிட்டோரி ஓகேவா இருப்பாங்களான்னு தெரியலையே. லவ்வனா ப்ரப்போஸ் பண்ணாம இருந்தா அதுக்கு பதில் ஜாம்பிஸ் என்ன சாப்பிட்டு போறதே மேல். என் மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் இப்பவே நான் போய் சொல்ல போறேன் அப்படின்னு ஹீரோ சைட்ல இருக்கு. நேரா மிஸ் ஆடிட்டோரி வீட்டுக்கு கிளம்புறான். சிட்டில இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஃபுல்லா ஜாம்பிஸா தான் இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி ஆபீஸோட டேட்டா பேஸ்ல இருந்த ஆடிட்டோரியோட அட்ரஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோ நேராவா வீட்டுக்கு போறான். இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கேன், அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையே, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, தைரியமா மனசுல இருக்கிறது சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு காலிங் பெல் அழுத்துறான். பட் கதவு ஆல்ரெடி திறந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோ கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த சிஇஓ உள்ளதா இருக்கிறாரு. பட் அந்த சிஇஓ ஜாம்பியா மாறிட்டு இருக்காரு. சார் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். எனக்கு என்னோட ஒர்க் பிடிக்கல. ஸோ இனிமேல் நான் வேலைக்கு வரப்போறது இல்ல. என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா எனக்கு நீங்க வேலைக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பட் இப்போ நான் பண்ண போறது ஒரு செல்ஃபிஷான விஷயம். ஏன்னா நீங்க பண்ற தப்ப என்னால பொறுத்துக்கிற முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா அந்த வெளியே தள்ளி விட்டுருக்கான். ஒரு வழியா அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. மிஸ் ஆடிட்டோரிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஆடிட்டோரியுமே கரெக்டா அப்பதான் ஜாம்பியா மாறிட்டு இருக்கிறா. அவன் ஜாம்பியா மாறினதை நினைச்சு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அவன் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை சொல்லணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கான். மிஸ் ஆடிட்டோரி, உங்களை பார்த்த முதல் நாள்ல இருந்தே நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க கொடுத்த ஹோப்னால தான் என்னால இத்தனை நாள் அந்த ஆபீஸ்ல சர்வை பண்ண முடிஞ்சது. ஐ லவ் யூ மிஸ் ஆடிட்டோரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் அட்டாக் பண்ண வரப்போ டக்கு நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். குட் பை மை ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துருந்தான். சாவு எப்ப வேணாலும் வரலாம், நாளைக்கே நான் கூட சாகலாம், இல்லைன்னா 60 வருஷம் கழிச்சு சாகலாம். லைஃப் ரொம்பவே ஷார்ட் தான். நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அதுக்குள்ள பண்ணி முடிச்சிட முடியாது இல்ல. பட் நான் ஆசைப்படுற விஷயங்கள் என்னால முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கடைக்குள்ள போயிட்டு ஒரு பெண்ணையும் புக்கையும் எடுக்கிறான். ஜூம் 100 ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுல எழுதுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த ஜூம் 100 அப்படிங்கிறது ஜாம்பி 100 அப்படிங்கிறது தான். நம்ம ஹீரோ ஒரு ரக்பி பிளேயர் அப்படிங்கிறதுனால தான் எல்லா ஜாம்பிஸையும் ஈஸியா டாஷ் பண்ணி ஓடிட்டு இருக்கான். எல்லாரும் ஜாம்பிஸா மாறிட்டாங்க, நீ பயப்படுவான்னு பார்த்தா எனக்கு வேலைக்கு ஒரு நாள் லீவு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். அதை இதுக்கப்புறம் தான் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.